ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பவுலடிகளார் இங்கே எழுதுவதை வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் பெரியவர்களுக்கு முன்பாக, முக்கியஸ்தர்களுக்கு முன்பாக, இல்லையென்றால் நம்மை நடத்துகிறவர்களுக்கு முன்பாக நாம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்கள் போல காட்டிக்கொள்ளுகிறோம். ஏன்? ஆண்டவருக்கு முன்பாக கூட அவ்விதமாகவே நாம் காணப்படுவதைப் போல நாம் தோற்றத்தை உண்டாக்கி கொள்ளுகிறோம். திருவிருந்த ஆராதனையில் சாந்த இயேசு சுவாமி வந்து நேரமும் என்று சொல்லி பாடுகிறோம். அந்த சாந்த பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற நீயும் நானும் அவரிடத்திலே காணப்பட்ட அந்த தெய்வீக சுபாவமாகிய சாந்தம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? சாந்த குணத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? திருவிருந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, முறுமுறுக்காதவர், வாய் திறக்காதவர், தனக்காக வாதிடாதவர், தன்னுடைய உரிமையை கோராதவராக இருந்து உனக்காக எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற்றுவிட்டு ஆலய ஆராதனை நிறைவு பெற்று வெளியே செல்லும் முன்பாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை தூசணமான வார்த்தைகள், எத்தனையாய் அபகீர்த்தியான காரியங்கள் பேசப்படுகின்றன. நம்முடைய சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி, கிறிஸ்தவ சாட்சி பலருக்கு முன்பாக அசிங்கப்பட்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய தெய்வீக சிந்தையில் ஒரு அங்கமாக இருக்கின்ற சாந்த குணம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குடியிருக்கும் இடங்களில், வேலைஸ்தலங்களில், பிரஜாதியிடத்தில் நமது சாந்த குணத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆகையால் பரிசுத்த பவுல் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வெளிப்படுத்தல் நமக்கு உண்டாகின்ற பொழுது நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எல்லா இடங்களிலும், எல்லா மனுஷரிடத்திலும் சாந்த குணத்தோடு இருக்க முடியும். அது இல்லாமல் ஒரு சில இடத்துல சாந்தத்தை காட்டிவிட்டு ஒரு சில இடத்துல கடுகெடுப்பான, சிடுசிடுப்பான, இல்லையென்றால் மூர்க்கமான காரியங்களை, இல்லையென்றால் சட்டென்று கோபப்படுகிற தன்மையை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் முழுவதும் அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு சென்றுவிடும் என்பதை நானும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்த குணமுடையவராக இருந்தார். எனவே தான் பரிசுத்த மத்தேயு 11:29 நாம் பார்க்கின்ற பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக கூறுகிறார். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்கின்ற பொழுது நம்மிலே அநேகர் சாந்த குணமுள்ளவர்கள் போல இருப்போம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் சற்று மாறுகின்ற பொழுது உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் சாந்த குணத்தை இழந்து விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவோ நெருக்கப்படுகையிலும் ஒடுக்கப்படுகையிலும் வாய் திறவாதிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் வாய் திறவாதிருந்தார். ஏசாயா 53:7 இதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, வையப்படுகின்ற பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்து தம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். சகல அதிகாரமும் உடையவர். அவர் கட்டளையிட்டு இருப்பார் என்றால் எத்தனையோ கேருபீன்கள், சேராபீன்கள், வான தூதர்கள் ஆண்டவருக்கு உதவியாக அங்கே வந்திருக்க முடியும். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய ஒரே நோக்கமாக கொண்டு வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் உடையவர், எல்லாருக்கும் அதிகாரத்தை வழங்குகிறவர். இங்கே கரங்கள் கட்டப்பட்டவராக ஒரு கைதியைப் போல நிற்கிறார். தனக்கு பேசுவதற்கு எல்லா உரிமை இருந்தும் அவர் வாய் திறக்கவில்லை.
தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. உலக பிரகாரமான அதிபதிக்கு முன்பாக அவர் ஒரு கைதியாக நின்று கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சாந்த குணம் பாடுகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நம்மிலே நிலைத்திருக்கிறதா, நம்மை விட்டு கடந்து பறந்து சென்று விடுகிறதா? மோசே குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அவன் தேவனால் சாந்த குணமுள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தான் என்பதாக எண்ணாகமம் 12:3 சொல்லுகிறது. இவனுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே அவன் பார்வோனின் குமாரத்தின் மகனென்று அறியப்பட்டிருந்தான். அவ்விதமாக பார்வோனின் குமாரத்தின் மகனென்று எண்ணப்பட்ட காலங்களில் சாந்த குணமில்லாதிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்கின்ற பொழுது உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன், தன்னுடைய சுயத்தை நம்பினவன், சுய வல்லமையை நம்பினவன், சுய பலத்தை நம்பினவன், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தவனாக அவன் காணப்படுகிறான். காரணம், அரண்மனை வாழ்வு, அரண்மனை அனுகூலமான காரியங்கள், தனக்கு மிஞ்சினது யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், இவையெல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆகையினாலே தான் எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து அங்குமிங்கும் அவன் பார்த்துவிட்டு ஒருவனும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து கொன்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி சாந்த குணமில்லாதவன் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த தகுதியற்றவனாயிருந்தான். ஆதலால் 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்து அவைகள் பின்னே நடந்து சாந்த குணமுடையவனாக மாற வேண்டியதாயிருந்தது. கர்த்தரும் அவனை குறித்து பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிப்பயணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விசனப்படுத்தின போது கன்மலையை பார்த்து பேச வேண்டியவன் ஜனங்களோடு மனம் பதறி பேசி கன்மலையை அடித்தான். இது நிமித்தமாக ஆண்டவர் அவனை கானான் தேசத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்பதாக சங்கீதம் 37:11 கூறுகிறது அல்லவா? சாந்த குணத்தை இழந்த மோசேயோ பூமிக்குரிய கானானை சுதந்தரிக்க முடியாமல் போய்விட்டது. பூமியை சுதந்தரிக்க இவ்வளவு சாந்தம் தேவையானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, பரலோகத்தை சுதந்தரிக்கப் போகின்ற நீயும் நானும் எவ்வளவு அதிகமாய் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். தேவனுடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய ஒத்தாசைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிப்பார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவசரப்படுபவர்கள் எழுப்புதலுக்கு இடம் கொடுக்காமல் எழுச்சிக்கு இடம் கொடுப்பார்கள். ஆத்திரப்படுபவர்கள் கர்த்தருடைய வழியை அறியாமல் திடீரென்று ஈசல் பூச்சி போல எழும்பி பறப்பார்கள். ஆனால் பல இடங்களில் வழியறியாமல் மோதி இறக்கைகளை இழந்து கீழே விழுந்து மற்ற ஜந்துக்களுக்கு இரையாகி விடுகின்ற இந்த பூச்சியைப் போல, ஈசல் பூச்சியைப் போல காணப்பட்டு வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் சாந்த குணமுள்ளவர்களுக்கோ கர்த்தருடைய வழி போதிக்கப்படும். அவர்கள் பொறுமையோடு தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பார்கள். சங்கீதக்காரன் சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதாக 147ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராய் இருந்ததால் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டி சாதுவாய் இருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சாதுவாய் இருந்தார். ஆகையால் தேவன் அவரை எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தி சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவராக நிற்கச் செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்பதாக 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் பல படிகளை கடந்து போக வேண்டியது வெகு அவசியம். ஒவ்வொரு படியிலும் தேவன் ஆவிக்குரிய சுபாவங்களால் நம்மை அலங்கரிக்கும்படிக்கும் நாம் சாந்த குணமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பரிசுத்த பவுலும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற தன்னுடைய நிருபத்திலே தான் நீடிய சாந்தமுள்ளவராய் இருப்பதாக எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த சாந்த குணம்
கர்த்தருடைய மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் கொலோசேயருக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே. ஆகையால் என்னை கர்மியான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட்டு சாந்த குணத்தோடு ஜீவிக்க கர்த்தர் தம்முடைய அனுக்கிரகத்தையும் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் தம்முடைய நல்ல ஆலோசனைகளையும் கொடுக்கும்படியாக அவருடைய கிருபையின் கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற வசனத்தின் அடிப்படையில் உம்முடைய சிந்தையாகிய சாந்தத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக நேரங்களிலே இழந்தவர்களாக, பதஷ்டப்படுகிறவர்களாக, போராடுகிறவர்களாக, எதையும் தாங்கிக் கொள்ள இயலாதவர்களாக, ஆண்டவரே நாங்கள் வேதனையை மாத்திரமே கொடுக்கிறவர்களாக, வேதனையை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கி பொறுத்து நாங்கள் உம்முடைய அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய், உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.